நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. நாம் காஞ்சி மகானுடைய பெருமைகளை, அவருடைய மகிமைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரிய பாக்கியம். அவரது நாமத்தை சொல்வது பாக்கியம், அவரது நாமத்தை கேட்பது பாக்கியம். நம்ம ஏதோ 7 பிறவியில் பண்ண புண்ணியம். கிருபானந்த வாரியார் அவர்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 63 நாயன்மார்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 64வது நாயன்மாராக வணங்கப்பட்டவர் கிருபானந்த வாரியார், எல்லாருக்கும் தெரியும். அவர் சொல்வார், இறைவனுடைய பக்தி ஒன்றுதான் நம்மை இந்த சம்சார கடலை தாண்டி நம்மை புண்ணியத்திற்கு, முக்திக்கு சேர்க்கும், மோட்சத்திற்கு சேர்க்கும்னு அடிக்கடி சொல்லுவார். அதே மாதிரி விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, காஞ்சி குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது அஞ்சாதே, எதற்கும் அஞ்சாதே, எதற்கும் கலங்காதே எனும் குரலை செவி கேட்குமா, நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, காஞ்சி குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, நங்கூரம் போன குருநாதன் கடை விழியிருக்க சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா, நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் உன் அடியில் வைத்தேன், விழியோர படகில், உன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா, உன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா. அப்படிப்பட்ட குருநாதருடைய பார்வை நம்ம மேல படுறது அப்படின்னா, அவரை பத்தி இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுவே நாம் செய்த மிக பெரும் பாக்கியம். நான் ஏன் வாரியார் சொன்னேன்னா, வாரியார் சொல்லுவார், ஒரு முருகா சொல்றதுக்கு நீ 7 ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கோண்டான்வார். ஒரு முருகா சொல்றதுக்கு அப்படின்னா, இறைவனுடைய நாமத்தை சொல்வதற்கே, இறைவனுடைய நாமத்தை கேட்பதற்கே நாம் 7 ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கணுமா. இது நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வாரியார் சொல்வார். அதனால் டெய்லி இறைவனுடைய நாமத்தை ஒரு 5 நிமிஷமா சொல்லுங்க அப்படின்னு சொல்வார். அதற்கான பலன் கண்டிப்பாக உண்டு. மகாபெரியவர் ரொம்ப அழகாக சொல்வார். என்ன தெரியுமா சொல்வார்? காஞ்சி மகான் சொன்ன, ஏன்னா அவர் ரொம்ப மக்களுக்கு புரியாத மாதிரி பேசுகிற குருநாதர் இல்லை. ரொம்ப தெளிவாக பாமரனுக்கும் புரிகின்ற வகையில் பேசியவர். அப்போ என்ன மகாபெரியவர் என்ன தெரியுமா சொன்னார்? நீ டெய்லி கடவுள் நாமத்தை சொல்லிட்டே இரு, அதற்கான பலன் சத்தியமாக உன் வாழ்க்கையில் உண்டு. கடவுள் யாருக்கும் கெடுதல் செய்வதில்லை. இதெல்லாம் மகாபெரியவர் சொன்னது. அதை சொல்லிட்டு ஒன்று சொன்னார் தெரியுமா? இந்த பகவானுடைய நாமத்தை நீ சொல்றதுனால உனக்கு என்ன பிரயோஜனம்னு நம்ம கேட்கலாம். சார் நான் டெய்லி சொல்கிறேன் சார், நான் டெய்லி கோயிலுக்கு தான் போகிறேன், ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை சார் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். சார் என்ன கோயிலுக்கு போனாலும் சரி சார், அது என்ன சார் எனக்கே கஷ்டம் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. மகாபெரியவர் ரொம்ப அழகாக சொன்னார், இறைவனுடைய நாமத்தை நீ சொல்லு, அதுக்கு என்ன பலன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னார். கீதையில் சொன்ன மாதிரி பகவான் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னா, அதை மற்றவர்கள் அது உள்டாவாக பேசுகிறான். அப்போ கடமையை வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்க வேணாமா அப்படின்னு கேட்பாங்க. இது விதண்டாவாதம். ஆனால் அவர் என்ன, பகவான் கிருஷ்ணர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நீ உன்னுடைய கடமை ஒழுங்காக செய்தால் பலனை நான் பார்த்துக்கிறேன் நான் கிருஷ்ணர். இதை விட யாருங்க சொல்லுவாங்க? இந்த பகவத்கீதை, மகாபெரியவர் அடிக்கடி இந்த பகவத்கீதையை பற்றி பேசுவார். கீதையில் அட்லீஸ்ட் டெய்லி ஒரு பேராவது டெய்லி படிங்கன்னுவார் மகாபெரியவர். நானே கேட்டிருக்கேன். அதே மாதிரி டெய்லி உங்களால் முடிஞ்ச அளவு ராமநாமத்தை எழுதுங்கள். ராம 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 ராமனோ இல்லை ஸ்ரீராம ஜெயம்னோ, ஏதாவது ஜெய் ஸ்ரீராம்னோ ஏதாவது டெய்லி எழுதி பழகுங்க. இந்த பழக்கத்தை உங்கள் குழந்தைகளுக்கும் கொண்டு வாருங்கள். நிச்சயமா அது அவங்களுக்கு தெரியாமையே அந்த பலன் கொடுக்கும். இது மகாபெரியவர் ரொம்ப அழகான தெளிவாக ஒன்று சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? இன்னைக்கு எவ்வளோ பேங்க் இருக்குது, எவ்வளோ பேங்க் இருக்குல்ல, இன்னைக்கு நம்ம பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுறோம்.
டெபாசிட் பண்ணால் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான். அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் வாங்கிக்கிறீங்க, அதை என்ஜாய் பண்ணுறீங்க. மகா பெரியவர் சொன்னார், இதே ஏன்னா நம்மளுக்கு புரிகிற மாதிரி பேசினதில் மகா பெரியவருக்கு நிகரானவர்கள் யாருமே இருக்க முடியாது. ரொம்ப தெளிவாக சொன்னார். இன்னைக்கு நிறைய பேங்க்கெல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போய் நீ பணம் போடுற, அதற்கான வட்டியை வாங்கிக்கிற, அதை அனுபவிச்சுட்டு இருக்க, தாராளமாக அனுபவிச்சுக்கோ. ஆனால் இதுக்கு மேலே ஒரு பேங்க் இருக்குது அப்படின்னார். இதே மாதிரி ஒரு உபன்யாசத்தில் மக்கள்லாம் அப்படி ஆர்வமாக பார்த்தாங்க. ஏன்னா மகா பெரியவர் சொன்னார்னா ஃப்ரெண்ட் ஹார்ஸ் மவுத் இல்லை, அவர் சொன்னார்னா நிச்சயமாக நடக்குண்டா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் உட்காருவாங்கல்ல. இதுக்கு மேலே ஒரு பேங்க் இருக்குது, அதில் நீ டெபாசிட் பண்ணிருந்தார். உடனே மகா பெரியவர் என்ன பேங்க் சொல்ல போகிறாரு, என்ன பேர் சொல்ல போகிறாங்க, எல்லாம் நோட் புக்கெல்லாம் எடுத்து அப்படி நோட் பண்ணிக்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. கடவுள்கிட்ட ஒரு பேங்க் இருக்குது, பகவான் ஒரு பேங்க் வச்சுருக்கான். புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு எல்லாருக்கும். என்னையா பகவான் பேங்க், என்னப்பா பகவான் பேங்க்கில் போய் நம்ம எங்கேப்பா டெபாசிட் பண்ணுறது அதுக்கு சொன்னார். பகவான் பேங்க்கில் வந்து நீ பணமோ தங்கமோ வெள்ளியோ டெபாசிட் பண்ண வேண்டாம். திரும்பி மக்கள் ஆர்வமாக கேட்டாங்க, அப்போ என்ன சொல்ல போகிறாரு அவர் அப்படின்னு. அப்போ மகா பெரியவர் திரும்பி சொன்னார், கடவுள்கிட்ட ஒரு பேங்க் இருக்குது, அவன் பேங்க்கில் என்ன நம்ம எதிர்பார்க்குறான், உன்னோட உண்மையான பக்தி, உன்னுடைய உண்மையான சரணாகதி, அதோடு சேர்த்து பகவான் நாமம். நீ என்ன பகவான் நாமம் சொல்கிறியோ, நீ என்ன தர்மம் பண்ணுறியோ, என்ன தான தர்மம் பண்ணுறியோ, இதெல்லாம் பகவான் பேங்க்கில் போய் டெபாசிட் ஆகுமா. நான் சொல்கிறது புரியுது அவங்களுக்கு? இது எல்லாத்தையும் தயவு செஞ்சு சொல்லுங்கள். பகவானுடைய நாமத்தை தினமும் நீ எவ்வளோ சொல்கிறியோ, நீ எவ்வளோ புண்ணியம் பண்ணுறியோ, எவ்வளோ தான தர்மம் பண்ணுறியோ, இது எல்லாம் நல்ல வார்த்தை பேசுறது, மற்றவர்களுக்கு கெடுதல் பண்ணாமல் இருக்கிறது, உன்னுடைய சுய ஒழுக்கம், இதெல்லாம் நீ எவ்வளோ சேர்க்குறியோ இதெல்லாம் பகவானுடைய பேங்க்கில் போய் டெபாசிட் ஆகுமா. அன்பர்கள் எவ்வளோ அற்புதமான விஷயத்தை சொல்கிறார் பாருங்க. பகவானுடைய பேங்க்கில் போய் டெபாசிட் ஆகும். இந்த டெபாசிட் ஆற இந்த நாமம், இந்த கணக்கு இருக்குல்ல, இதுக்கு பகவான் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை ஒன்னால் கணக்கு போடவே முடியாது. பகவான் கிருஷ்ணரும் மகாபாரத காலத்தில் பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் 2 பேர் சேர்ந்து நடந்து வராங்க. அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப பயங்கரமான ஃப்ரெண்டு. 2 பேர் ஜாலியாக பேசிட்டு வராங்க. பேசிட்டு வரும்பொழுது இந்த அர்ஜுனன் வந்து ஒரு கேள்வி கேட்குறான் கிருஷ்ணர்கிட்ட. கிருஷ்ணா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், தப்பாக நினச்சிக்க மாட்டியே. கிருஷ்ணன் சொன்னேன், நீ சொல்லி என்னைக்கு நான் தப்பாக நினச்சி சொல்கிறா அப்படின்னு. அர்ஜுனன் சொல்கிறான், உன்னுடைய பக்தர்களில் யார் முதன்மையானவர்னு கேட்குறான் அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட. கிருஷ்ணருக்கு தெரியாதா அவன் எந்த நோக்கத்தில் கேட்குறான்னு? கிருஷ்ணருக்கு தெரியும். மாயைக்கு மன்னராச்சு அவருக்கு புரியாது. அப்போ இவன் சொல்கிறான், இல்லை எனக்கு ஒரு சந்தேகம், உன்னுடைய பக்தர்களில் முதன்மையான பக்தர்னு யாரை நினைக்கிற அப்படின்னு கேட்குறான். கிருஷ்ணர் யோசிச்சுனே இருக்காரு. அர்ஜுனன் என்ன நினைக்கிறான், தன்னை தான் கிருஷ்ணர் சொல்லுவார்னு நினைக்கிறான். ஏன்னா அர்ஜுனன், தர்மர், நகுலன், சகாதேவன் இவங்க எல்லாமே கார்த்தால எழுந்து குளிச்சுட்டு ஒரு மிகப்பெரிய பூஜை, அவ்வளோ பூ போட்டு இவ்வளோ பூ போட்டு அவ்வளோ நேவேதியம் பண்ணி, அந்த அல்வா கில்வா சக்கரை பொங்கல் அக்கார வடிசல் இதெல்லாம் வச்சு நேவேதியம் பண்ணி நம்மளாம் பூஜை பண்ணுறோம். அதனால கிருஷ்ணர் வந்து டெஃபினட்டாக நம்மளை தான் சொல்லுவான் அப்படின்னு நினச்சின்னு அர்ஜுனன் கேட்குறான். கிருஷ்ணர் யோசிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு பீமன் தாண்டா அப்படின்றார். அர்ஜுனன் ஷாக் ஆயிடுறானா. ஷாக் ஆகிறது மட்டும் இல்லை, அவன் கோபம் வருது. என்ன கிருஷ்ணா விளையாடுறியா நீ? நான் விளையாடப்பா, நான் உண்மையை சொல்கிறேன். ஆமாம், நான் பொதுவான ஆள். ஆமாம், எனக்கு நீ வேண்டியவன் தர்மர் வேண்டியவன் அதெல்லாம் எனக்கு கிடையாது, நான் பொதுவான ஆள் அப்படின்னு ஒன்று. என்ன கிருஷ்ணா, நாங்கள்லாம் டெய்லி எப்படி உனக்கு பூஜை பண்ணுறோம், பீமன் என்னைக்காவது பூஜை பண்ணி பார்த்துருக்கியா நீ அப்படின்னு கேட்டான் கிருஷ்ணரை. ஆமாம், பீமன் பூஜை பண்ணுறான், டெய்லி தானே பண்ணுறான். ஏய் கிருஷ்ணா பார், திருப்பி விளையாடாது, என்கிட்ட ஃப்ரெண்டு தானே, க்ளோஸாக பேசுகிறான். இந்த பார், திருப்பி விளையாடாது, எனக்கு தெரியும் பீமன் என்னைக்கா பூஜை பண்ணிருக்கான். அவன் என்னோட அண்ணன், அவன் பூஜையே பண்ண மாட்டான், நாங்கள் கூப்பிட்டு எப்போ பார்த்தாலும் சாப்பாடு தின்னுட்டே இருப்பான். அவன் என்னைக்கா பூஜை பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒன்று கிருஷ்ணர் ஒரு அற்புதமான ஒரு படம் போட்டு காட்டுறாரு. என்ன படம்? மாயையில் இங்கே பாரு அப்படின்னு ஒரு மாயைக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறார். மாயையில் கூட்டின்னு போகும்போது ஒரு வரிசையாக ஒரு 10-15 பேர் தேவதூதர்கள் வந்து பூ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. கூட கூடையாக பூ எடுத்துகிட்டு போகிறாங்க.
பார்த்துனே இருக்கான். அர்ஜுனனும் பார்க்குறான். அங்கே பாரு, பார்த்தா எங்கே கிருஷ்ணா போகிறாங்க? இவங்கெல்லாம் என்னோட திருவடியில் அந்த பூவை சேர்க்கறதுக்காக போகிறாங்க. பக்தர்கள் எனக்கு பூஜை செய்த அந்த மலர்களை எடுத்துக்கொண்டு என்னுடைய திருவடியில் சேர்ப்பதற்காக செல்கிறார்கள்னு கிருஷ்ணர் சொல்றார். அப்படியா, இவ்வளோ பூஜை பண்றாங்க உனக்கு அப்படின்னு பார்த்தா போயிட்டே இருக்கு, கூட கூடையா பூ போயிட்டே இருக்கு. ஒரு பின்னாடி ஒரு ஒரு இன்னொரு 10 பேர் 15 பேர் தூக்க முடியாம பூக்கூடிய, அப்பா ஐயோ அம்மா அப்படின்னு தூக்கின்னு போறாங்க 10-15 பேர். அர்ஜுனா இங்க பாரு, அந்த 10 பேர் போறான்ல, பா யாரு கிருஷ்ணா இவ்வளோ பூ போட்டு பூஜை பண்ணியிருக்கிறது அப்படின்னு அர்ஜுனன் கேட்டானா. அதெல்லாம் பீமனோட பூன்னாராம் கிருஷ்ணர். அர்ஜுனனுக்கு சிரிக்கிறதா கோபத்தில் திட்டுறதான்னு அவனுக்கு தெரியலையா. என்ன விளையாடுறியா கிருஷ்ணா, நீ என்ன நினைச்சு விளையாடுற, நீ யார்கிட்ட விளையாடிட்டு இருக்க, நீ என்ன இவ்வளோ போய் என்னைக்குடா பீமன் போட்டான் அப்படின்னு கேட்டானா. இரு அவசரப்படாத, அடுத்ததை பாரு. அதுதான் சீனை, இப்போ அதான் கிளைமாக்ஸே. அடுத்தது பாரு, இதை வாரியார் கூட சொல்லிருக்காரு. இதை அவர் வாரியார் அவர் கூட நகைச்சுவையாக சொல்லுவார். இந்த 15 பேர் போயிட்டோம், பின்னாடி ஒருத்தன் வரான் பாரு, அவனை பாரு அப்படின்னா. அவன் பார்த்தா அவன் ஜஸ்ட் லைக் தட் கையில் ஒரு இந்த 2 கையில் தான் கொஞ்சம் பூ இருக்கான். இது ஜாலியாக அவன் தூக்கின்னு போகிறான். அது யாரோட பூ அர்ஜுனா அப்படின்னு கேட்டாரான். தெரியலையே, அதுதான் நீங்கள் 4 பேர் சேர்ந்து பண்ண பூஜையோட பூன்னாரான். அர்ஜுனனுக்கு இப்போ தன்னுடைய கர்வம் பட்டால கீழே விழுது. அர்ஜுனனுக்கு என்னடா நம்ம என்ன தப்பு பண்ணோம், இத்தனோடு பூவா நம்ம போட்டு பூஜை பண்ணோம், டெய்லி எவ்வளோ பூ போட்டோம். பார்த்தோன்னே கிருஷ்ணர் சொன்னாராம், ஆடம்பரத்துல பூஜை இல்லை அர்ஜுனா, துரியோதனை பூஜை பண்றானோ இல்லையோ, டெய்லி காத்தால எழுந்து ஆறுல குளிச்சுட்டு வந்த உடனே ஒரு 10 துளசி எடுத்து கிருஷ்ணார்ப்பணம்னு பக்தியோட சரணாகதியோட எனக்கு போட்டு போவான். பாருங்க, இது என்ன, நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, பக்தி என்பது ஆடம்பரத்திற்கு அல்ல என்பதை மகா பெரியவர் ரொம்ப தெளிவா ஒரு சின்ன அழகான கதை மூலம் விளக்கி இருப்பது அந்த மகானோட எளிமையான வகையில் யாராலும் விளக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ அப்போ அந்த ஆள் கையில் எடுத்துன்னு போற சின்ன ஒரு இத்தோடு பூ எடுத்துன்னு போறான், இதுதான்டா நீ பண்ணதுன்னா. அப்போ ஆண்டாண்டு காலமாக அர்ஜுனன் தர்மம் பண்ண பூஜைலாம் என்ன ஆச்சு? அப்போ ஆடம்பரத்தை இறைவன் விரும்புவதில்லை. நீங்க சினிமா பாட்டிலே ஒன்று வரும், ஆடை அணிகலன் ஆபரணங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை, தெய்வம் இருப்பது எங்கே. யாரு? கவிஞர் கண்ணதாசனுடைய அற்புதமான ஒரு பாடல்ல. அப்போ இது ரொம்ப தெளிவா ஆடம்பரத்தை இறைவன் விரும்ப மாட்டார் என்பதை மகா பெரியவர் ரொம்ப அழகா எடுத்து சொன்னார். அவருக்கு எல்லாம் தெரியுங்க. திருக்கால ஞானி, அதாவது நடந்ததும் தெரியும், நடந்துருக்கிறதும் தெரியும், நடக்க போவதும் அறிந்த மகான், முக்காலமும் உணர்ந்த மகான் அப்படின்னா மகா பெரியவர் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய வாழ்விலே நடந்த ஒரு சம்பவம், மகா பெரியவரால் நடத்தப்பட்ட ஒரு அற்புதம். நானே இன்னி வரைக்கும் எனக்கு அந்த ரகசியம் புரியல. இன்னி வரைக்கும் எனக்கு புரியல. எனக்கு இன்னைக்கு 65 வயசாச்சு. ஆனால் இன்னி வரைக்கும் என்னுடைய 20வது கிட்டத்தட்ட ஒரு 19வது வயதிலே நடந்த இந்த சம்பவம் இன்னி வரைக்கும் எனக்கு புரியல. இதோட புதிர். இப்போ நான் நடந்ததை சொல்றேன், இப்போ நீங்க முடிவு பண்ணுங்க. எங்களுக்கு ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் சிவராத்திரி அன்னைக்கு கச்சேரி. திருவண்ணாமலையில் சிவராத்திரி அன்னைக்கு கச்சேரி. எத்தனை மணிக்கு என்னோட ஸ்லாட் அப்படின்னா, திருவண்ணாமலையில் அப்போ இன்னி மாதிரி கூட்டம் அன்னைக்கு திருவண்ணாமலையில் கிடையாது. இருந்தாலும் சிவராத்திரி பிரதோஷம் போன்ற வைபவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் சிவராத்திரியில் எனக்கு ஒரு கச்சேரி. எத்தனை மணிக்கு கச்சேரி? நைட்டு 1 மணிக்கு கச்சேரி. சிவராத்திரி அன்னைக்கு 1 மணிலேருந்து மறுநாள் காலை 4 மணி வரை நிகழ்ச்சி என்னோட கச்சேரி. நான் திருப்பி சொல்கிறேன், இது நான் கச்சேரி பண்ண, இது என்னுடைய பெருமை அப்படின்றதுக்காக சத்தியமாக இதை நான் சொல்லலை.
மகா பெரியவருடைய பெருமையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. என்னால் நான் இதை நேரில் பார்த்து அனுபவித்தவன், நேரில் கேட்டு ரசித்தவன் என்ற பெயரிலே. இப்போ அந்த கச்சேரிக்கு நான் அப்போல்லாம் வந்து திருவண்ணாமலைக்கு இந்த ரோடெலாம் கிடையாது. அப்போ நாங்கள் வேலூர் வழியாக தான் திருவண்ணாமலைக்கு போனோம். அந்த காலகட்டத்தில் நாங்கள் வந்து அப்போ வந்து எங்களுக்கு ஒரு மெட்டடர் வேன் தான். இந்த மெட்டடர் வேன் எடுத்துகிட்டு சீக்கிரமே கிளம்பிட்டோம். நைட்டு 1:30 மணி தான் கச்சேரி. இருந்தாலும் வழியில் எங்களுக்கு டிஃபன்லாம் கிடைக்காது. 8 மணிக்கு மேலே அப்போல்லாம் ஹோட்டல்லாம் இருக்காது. சரி நம்ம சீக்கிரமாக கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணிக்கே மத்தியானம் கிளம்பியாச்சு. கிளம்பி நாங்கள் அப்போ போகிற வழியில் காஞ்சிபுரம் தாண்டி தான் வேலூர் போனோம். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்கள் பார்ட்டியில் தபேலா கலைஞர் வாசுதேவராவ்னு அவர் இப்போ இல்லை. அவர் அன்றைக்கி என்ன சொன்னார், தம்பி நம்ம இவ்வளோ சீக்கிரம் திருவண்ணாமலைக்கு போயிடுவோம், அதனால் நம்ம ஒன்று பண்ணுவோம், காஞ்சிபுரத்தில் பெரியவரை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னார். அதுக்கே என்ன மாமா தாராளமாக போகலாம் அப்படி சொல்லிட்டு நான் என்ன பண்ணோம், திருப்படா காஞ்சிபுரத்தில் வண்டினோடனே அப்போ காஞ்சிபுரத்துக்கு உள்ளே ரொம்ப தூரம் போனோம். அப்போது காஞ்சிபுரம் அப்போ ரோடெல்லாம் இப்போ தான் பெரிய ரோடு காஞ்சிபுரத்தில், அப்போல்லாம் மண் ரோடு. நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ளே போய் காஞ்சி மடத்துக்கு போகிறோம். மடத்துக்கு போனால் மகா பெரியவர் அங்கே இல்லை. ஷோச்சா பார்க்க முடியலையே. எங்களுக்கு ஒரே ஆதங்கம், ஐயோ மகா பெரியவர் அங்கே இல்லையே, இப்போ எங்கே பார்க்கறது அப்படின்னும் போது மடத்தில் ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, சாமி வந்து இப்போ வந்து தேனம்பாக்கத்தில் இருக்காரு, நீங்கள் பார்த்துட்டு போங்க அப்படின்னோடனே சரி அங்கேருந்து பக்கம்தான், எப்படி இருந்தாலும் எங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, சரி போகலான்னு சொல்லிட்டு தேனம்பாக்கத்துக்கு போகிறோம். அங்கே போகும்போது அந்த மகா பெரியவர் தங்கியிருந்த அந்த இடம் இருக்குல்ல, ஒரு அந்த குடில், அந்த குடில் உள்ள அந்த ரோட்டில் எங்கள் வேன் போகாது, மெட்டடர் வேன் போகாது. அதனால் நாங்கள் வேனை வந்து அந்த சந்து முனையிலே நிறுத்திட்டு நாங்கள் கீழே இறங்குறோம் எல்லாரும். இந்த அறுசுவை அரசு நடராஜ மாமா வண்டிக்கிட்ட வர்றார். என்ன ஆச்சரியம், அவர் என்னை பார்த்து கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா, ஏய் அப்படியே ஆச்சரியமா என்னை பார்த்து, ஐயோ எப்படிப்பா நீங்க அப்படின்னு கேட்டார். நான் ஒன்று சொன்னேன், என்ன மாமா அது எப்படிப்பா நீனா புரியல எனக்கு, நான் திருவண்ணாமலை கச்சேரிக்கு போகிறேன், போகிற வழியில் சரி ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோமே, மகா பெரியவரை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வந்த மாமா, காஞ்சிபுரத்துக்கு போனால் அங்கே இல்லைன்னா தேனம்பாக்கத்தில் இருக்கேன்னா அதனால் வந்தேன். இதே ரொம்ப ஆச்சரியமான விஷயம்பா அப்படின்னார். என்ன மாமா சொல்லுங்க மாமா அப்படின்னேன். இல்லை இது அப்புறம் சொல்கிறேன் உங்கள்கிட்ட, இப்போ பேச வேண்டாம், நீ உள்ள வாங்கினார். உள்ளே கூட்டு போனார். உள்ளே கூட்டு போனோன்னு அங்கே ஒரு 500-600 பேர் கூட்டம். கரண்ட் இல்லை, பவர் இல்லை. அப்போ நாங்கள் எல்லாம் உள்ளே போனோம். ஒரு சாயங்காலம் ஒரு மத்தியானம் ஒரு 4 மணி 4:15 மணி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், 5 மணிக்குள்ளே. அப்போ கொஞ்சம் இருட்டில் கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தது, ஆனால் லைட்லாம் கிடையாது, கரண்ட் இல்லை. மகா பெரியவர் உட்காந்துருக்காரு, ஒரு 500-600 பேர் இருக்காங்க. மடத்து சிப்பந்திகள் எல்லாம் மகா பெரியவர்கிட்ட போய் இது மாதிரி வீரமணி அவள் குடும்பத்துலேருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறார். நான் ஒன்றுமே அவள்கிட்ட சொல்லலை. வீரமணி குடும்பம் உங்களை பார்க்க தரிசனம் பண்ண வந்திருக்கா பெரியவாளை. நாங்கள் எடுத்துகிட்டு போன பூ பழம்லாம் தட்டில் வச்சு அங்கே வச்சிட்டோம். அவளை பாட சொல்லு அப்படின்னார். நாங்கள் பாடுறோம், 2-3 பாட்டு பாடுறோம். பாடி மக்கள்லாம் பேசாமல் இருக்காங்க, எங்கள் பாட்டை கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்தது மகா பெரியவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அவளோட அந்த குடும்ப பாட்டை பாட சொல்லுன்னார். எவ்வளோ பெரிய பாக்கியம் யோசிச்சு பாருங்களேன், எங்கள் குடும்பத்துக்கு கிடைச்ச விஷயம் இது. வந்து நான் பெருமைக்கு சொல்லலைங்க, அந்த குடும்ப பாட்டுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு ஒரு ஞாபகமும் இல்லை. இன்னும் குடும்ப பாட்டு சரி யோசிச்சுட்டே இருக்கும்போது அரசை மாமா சொல்கிறாரு, பெரியவா வந்து ஐயப்பன் பாட்டை சொல்கிறா, எல்லாரும் சேர்ந்து பாடுவா அப்படின்னு. ஆமாம் எல்லாரும் நாம சங்கீதம் பண்ணணும், பாடு அந்த பாட்டை. இருமுடிதாங்கி ஒரு மனதாகி அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லாரும் பாடுறாங்க கூட. அந்த வாசு மாமா சொன்னால, அவர் கையில் ஒரு கஞ்சிரா மட்டும், ஏன்னா அங்கே கரண்ட்லாம் இல்லை, ஆர்கெஸ்ட்ராலாம் வாசிக்க முடியாது, கஞ்சிரா மட்டும் வச்சு வாசித்தாரு. எல்லாம் கைத்தட்டி சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே எல்லாம் பாடுறாங்க. பெரியவாளுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு பெரிய கை காமிச்சு அப்படி ஆசீர்வாதம் பண்ணி அப்படி தட்டில் டேய் பிரசாதம் போடுற அவளுக்கு ஒரு காஞ்சி மட சால்வையை போட்டு எனக்கு பிரசாதம் கையில் வந்தது. கையில் வாங்கிட்டோம். வாங்கினதுக்கு அப்புறம் தாங்க கிளைமாக்ஸு.
இது வரைக்கும் சாதாரணமாக நடந்த விஷயம் தானே. நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஆமாம் சார், நீங்கள் கச்சேரி போயிருக்கீங்க, உங்களை பாட சொன்னார், முடிஞ்சு போச்சு, அப்படி தான் நினைப்பீங்க. கையில் பிரசாதத்தை வாங்குகிறோம். அரசுவை நடராஜனை கூப்பிடுறாரு, யார் பெரியவா, டேய் அவளுக்கு வந்து ஆகாரம் பண்ணி வச்சு அனுப்பு, அவனுக்கு காஃபி பிடிக்கும், காஃபியை கொடு. எப்படி எனக்கு காஃபி பிடிக்கும்னு அதான் தான் சொல்கிறேன். முக்காலமும் உணர்ந்த ஞானி நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதை அப்படியே தெள்ள தெளிவாக படம் பிடித்து காட்டுகின்ற ஞானி. எனக்கு காஃபி பிடிக்கும்னு அவருக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? அவனுக்கு காஃபி பிடிக்கும், பொங்கலையும் அவனுக்கு ஆகாரத்தையும் பண்ணி காஃபியும் கொடு அப்படின்னு சொன்னார். என் காது படவே ரொம்ப சந்தோஷம். மகப்பெரியவா நமஸ்காரம் சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு நாங்கள் இப்படி வந்துட்டோம். வந்த உடனே நாங்கள் போய் சுட சுட அந்த தாமரை இலையில் சுட சுட நெய் பொங்கல் பிரமாதமாக. ஏன்னா அவருக்கு தெரியும் 8 மணிக்கு ஹோட்டல் இருக்காது, இவன் திருவண்ணாமலைக்கு போகும்போது பட்னியாக போவான் அப்படின்னு தெரியும். அவ்வளவு தெரிஞ்ச மகான் இல்லை. அப்போ பொங்கல் பிரமாதமான பொங்கல். நாங்கள் ஒரு 7-8 பேர் இருந்தோம். எல்லாம் நல்லா சாப்பிட்டாச்சு. ஸ்ட்ராங்காக ஃபில்டர் காஃபி எல்லாருக்கும். காஃபி சாப்பிட்டாச்சு. காஃபி சாப்பிட்ட அரசுவே மாமா ஒன்று சொன்னார், 10 பொட்டலம் பொங்கலும் ஒரு பெரிய ஃப்ளாஸ்கில் காஃபியும் உங்கள்கிட்ட பெரியவா கொடுக்க சொன்னான்னார். நான் உடனே மாமாட்ட சொன்னேன், மாமா அது வேஸ்ட்டு, ஏன்னா அங்கே நிறைய பேர் இருக்கா, அவளாக சாப்பிடுவா. நான் வந்து பெரியவா கொடுத்தது வாங்க வேண்டான்னு மறுக்கலை, அங்கே நிறைய பேர் இருக்கா. இப்போ 10 பொட்டலம் பொங்கலும் ஒரு பெரிய ஃப்ளாஸ்கில் காஃபியும் கொடுத்தா நான் கண்டிப்பாக அதை சாப்பிட முடியாது இல்லையா? என்னால் சாப்பிடவும் முடியாது, நாங்கள் சாப்பிடவும் போகிறதில்ல, ஏன்னா நேராக கச்சேரிக்கு போகிறோம். நான் மாமாட்ட சொன்னேன், மாமா வேண்டாம் மாமா, எதுக்கு மாமா வேஸ்ட் பண்ணுறேன், வேண்டாம். மாமா என்ன அடுத்த வார்த்தை என்ன சொன்னார், அதெல்லாம் முடியாது, மகா பெரியவர் சொல்லியாச்சு, சொன்னதை நாங்கள் செய்ய வேண்டியது எங்கள் கடமை, நீ எடுத்துன்னு போறியா தூக்கி போடுறியா அது எனக்கு தெரியாது அப்படின்னார் மாமா. அந்த இது ஒரு மிகப்பெரிய ரகசியம் இந்த விஷயத்தில். மகா பெரியவருடைய அந்த முக்காலத்தையும் மறைந்தவர்னு சொன்னேன்ல, நடந்ததும் தெரியும் நடக்கப் போவதும் தெரியும். அப்படின்னா நடக்கப் போவதை அறிந்து அதை எனக்கு கொடுத்தார். அது என்ன சம்பவம்? ரொம்ப சுவையான சம்பவம். அதை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். வாழ்க வளமுடன். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.